வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு. இபிஎஸ், பியூஷ் கோயல் கையெழுத்திட்டனர். என்டிஏ கூட்டணியில் அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு. கூட்டணி தலைவர்களான இபிஎஸ், பியூஷ் கோயல் முன்னிலையில் கையெழுத்திட்டார் டிடிவி தினகரன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. என்டிஏ கூட்டணியில் பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அன்புமணி. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளன. என்டிஏ கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இரவுக்குள் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்படும் என இபிஎஸ் அறிவிப்பு. இன்னும் பல கட்சிகளோடு எங்கள் கூட்டணியில் வாங்கியிருக்கின்ற பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிவு பெற்று அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி என்று அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக கூட்டணியில் 3 பொழுதில் தொகுதி ஒப்பந்தம் முடிந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி. திமுக கூட்டணி கட்சிகளிடம்தான் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பதாகவும் விமர்சனம். எங்கள் கூட்டணியில் காலையில் தான் வந்தாங்க, மதியம் முடிவு செய்யப்பட்டது, நாளை அறிவிக்கப்பட்டது. எவ்வளவு விரைவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது 20 நாட்கள் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வார்த்தை போட்டு எந்த பத்திரிகையும் ஊடகமும் விவாத மேலே வைக்கவே இல்லை. எங்களுடைய கூட்டணி அப்படி அல்ல. எங்களுடைய கூட்டணியுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுகவை அகற்றப்பட வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம். அதிமுக கூட்டணியில் கடந்த தேர்தலில் 20 இடங்களில் போட்டியிட்ட பாஜக இம்முறை 27 இடங்களில் போட்டி. 2021 தேர்தலில் 23 தொகுதிகளில் களம் கண்ட பாமக தற்போது 5 தொகுதிகள் குறைத்து 18 தொகுதிகளை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றி என்டிஏவை அமர்த்த மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் செய்த பிறகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து. Government of M.K. Stalin removed from Tamil Nadu the government of Udaynidhi Stalin, which is totally anti-Tamil. Udaynidhi Stalin does not understand Tamil culture. He has no respect for Tamil faith. And the people of Tamil Nadu have made up their mind to elect the NDA. அமமுக 11 தொகுதியிலும் குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் என டிடிவி தினகரன் அறிவிப்பு. அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க கூட்டாக சேர்ந்து உழைப்போம் எனவும் பேட்டி.
சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் கேட்பது என்பது குறித்து சிபிஎம் தீவிர ஆலோசனை. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியபடி 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது 6 தொகுதி கேட்கலாமா என ஆலோசனை. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக தலைமையிலான கூட்டணியில்தான் தேமுதிக கட்டாயம் போட்டியிடும். புதுச்சேரியில் தேமுதிக சார்பில் யார் போட்டி என்பது மாலை தெரியவரும் என பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. கூட்டணி சார்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி, அந்த கூட்டணியில்தான் தேமுதிகவும் நிச்சயம் புதுச்சேரியிலும் போட்டியிடுகிறோம் என்பதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். திருப்பதிக்கு நாங்கள் சென்று வந்த லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் கார் 1.5 வருடத்திற்கு முன்பே வாங்கியது. தேமுதிக நிறுவன கேப்டன் குடும்பத்திற்கு ஒரு கார் வாங்கும் தகுதி கூட தற்போது இல்லையா? திமுகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் கார் வாங்கியதாக இருந்த விமர்சனத்திற்கு பிரேமலதா பதில். எல்லா கட்சிக்கும் நான் எதிர்க்கட்சி, எதிர்க்கட்சிகள் சூலாயுதமாக உள்ளன, நான் வேலாயுதமாக நிற்கிறேன். இலவசங்கள் கொடுப்பது லஞ்சத்திற்கு சமமானது, அதனால் நான் அதனை அறிவிக்க மாட்டேன் என நதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டார். திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் மக்கள் சேவகர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் வேட்புமனு தாக்கல். அம்பகரத்தூர் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் ஆதரவாளர்களோடு பேரணியாக சென்று மனு தாக்கல். திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் நம்பிக்கை. புதுச்சேரியில் அனைத்து தொகுதியிலும் மக்கள் ஆதரவுடன் தாமரை நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் பேட்டி. கவர்மெண்ட்ல செஞ்ச திட்டங்களாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்டிஏ கூட்டணி மூலமாக செஞ்ச திட்டங்களாக இருக்கட்டும், மக்கள் மிகுந்த வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அதனால இந்த முறை இந்த பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் மட்டுமல்லாமல் என்டிஏ கூட்டணியில் நிற்கின்ற அத்தனை வேட்பாளர்களும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்பதனை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியலை அறிவித்த நிலையில் நேயம் மக்கள் கழகத்துடன் கூட்டணி அமைத்தது தாவேக. புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியலை அறிவித்த நிலையில் திடீர் மாற்றம். புதுச்சேரி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கத்தின் காரை முற்றுகையிட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் ஆதரவாளர்கள். நாராயணசாமிக்கு சீட் தரப்படாததால் வைத்திலிங்கத்தின் வீட்டை முற்றுகையிட்டு முழக்கம். திமுக ஆட்சியில் குற்றங்களும் தடுக்கப்படாது, குற்றவாளிகள் மீது நடவடிக்கையும் இருக்காது என எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். நெல்லையில் கடந்த வாரம் பட்டியல் இனத்தை சேர்ந்த விவசாயி கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது மகள் நேற்று தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் குறித்து கண்டனம். ஊருக்கே சமூக நீதி பாடம் எடுக்கும் திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களின் நிலைமைக்கு வேங்கவயல் முதல் நாங்குநேரி பெரும்பத்து வரை எடுத்துக்காட்டு. தமிழகம் வாழ வேண்டுமென்றால் திமுக வீழ வேண்டும் என இபிஎஸ் கருத்து. சட்டமன்ற தேர்தலுடன் உள்ளாட்சி தேர்தல் நடத்தக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தள்ளுபடி. சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் வழக்கு வாபஸ் செய்யப்பட்ட நிலையில் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை அசோக் நகரில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் AK-47 ரக டம்மி துப்பாக்கிகள் பறிமுதல். விசாரணையில் லோகேஷ் கனகராஜ் படத்தின் படப்பிடிப்புக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல்.
கேரளா, அசாம் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல். நாற்றம்பள்ளி அருகே கோவிலில் சாமி சிலையை உடைத்து அட்டகாசத்தில் ஈடுபட்ட மதுபோதை ஆசாமி. ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு கருவறையில் உள்ள சிலையை உடைத்ததில் சிறைக்கு சென்றவர் வெளியே வந்த நிலையில் மீண்டும் அட்டூழியம். குஜராத் மாநிலம் சூரத்தில் காவலர்களை மண்டியிட்டபடியும் அவர்கள் அருகே ராஜா போல் அறிவாளோடு நிற்பது போலவும் போட்டோவை எடிட் செய்து வெளியிட்ட இளைஞர். இளைஞரை கொத்தாக போலீசார் தூக்கிய நிலையில் காவலர்கள் முன்பு தவறு செய்துவிட்டேன், மன்னித்து விடுங்கள் என கெஞ்சல். அமெரிக்காவின் நியூயார்க் அருகே தரையிறங்கிய ஏர் கனடா விமானம் விபத்திற்குள்ளானதில் 2 பேர் பலி. தீயணைப்பு வாகனம் மீது விமானம் மோதியதில் 70 பேர் காயமடைந்ததாகவும் தகவல். இந்திய பங்குச் சந்தைகளில் வர்த்தகம் தொடங்கிய 1 மணி நேரத்திலேயே முதலீட்டாளர்களுக்கு சுமார் 12 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. மேற்காசிய போர் சூழல் காரணமாக பதற்றத்தில் பங்குகளை விற்பதால் அனைத்து துறை சார்ந்த நிறுவன பங்குகள் விலையும் கடும் சரிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 7,600 ரூபாய் குறைந்தது. 1 சவரன் 1,01,360 ரூபாய்க்கும் 1 கிராம் தங்கம் 12,670க்கும் விற்பனை.